வணக்கங்க. நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். என்னுடைய ஜி ஞானசம்பந்தம் படிக்கிற யூடியூப் சேனலில் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ கூட பாருங்கள், செட்டை பார்த்தீங்களா? என்ன அழகாக இருக்குது. நாடகத்திரை இப்படிதான். என்ன அர்த்தம்? திரைக்கதை வசனம் எழுதி நானே நடித்து நானே இயக்கின நாடகங்கள் அப்படிங்கிறது ஒரு 10க்கு மேலே இருக்கும். யார்கிட்ட கதை விட்ற அப்படிங்கிறீங்களா? உண்மைதாங்க. இதில் எப்போ நடந்ததுன்னு கேட்டால், நான் படிக்கிற காலத்தில், அதாவது தியாகராசர் கல்லூரியில் நான் பிஏ படிச்சுட்டு எம்ஏ சேர்ந்தபோது, எங்கள் ஊர்லேயே, அதுவும் பப்ளிக்கில் மக்களுக்கு பொதுமக்களுக்கு முன்னாடி போட்ட நாடகம் 1-2 இல்லைங்க, 10க்கு மேற்பட்ட நாடகம். பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் கூட போட்டிருக்கேன்னா பாருங்களேன். அது கல்லூரி ஆண்டு விழாவில், பாரதி நூற்றாண்டு விழாவில் போட்டேன். இப்போ நான் நடித்த, நான் எழுதின, நான் டைரக்ட் பண்ண அந்த நாடகங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கூட கேட்கலாம், அப்படி இந்த நாடகத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. இன்றைக்கி சில சினிமாக்கள் நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த சினிமாக்கள்ங்கிற விஷயத்த நான் அன்னைக்கு பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு கேட்குறீங்களா? பார்த்துருவோம். நான் தியாகராஜ காலேஜில் படிச்சுட்ருக்கேன், எம்ஏ படிச்சுட்ருக்கேன். அப்படி படிக்கிற போது அங்கே நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு மன்றம் வச்சுருந்தோம், மல்லிகை நண்பர்கள் மன்றம். அதில் பல்வேறு நல்ல காரியங்கள் செய்வோம். அதோட கலை இலக்கிய பிரிவு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு, அதில் நாடகம் போடுறதுக்குன்னு ஒரு குழுவை அமைச்சிக்கிட்டு நான் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கதை வசனமாக எழுதுவேன். அப்போ முதல்ல பாதையோர பட்டதாரிகள் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டு முடிச்சிட்டோம். பெரிய வரவேற்பு இருந்தது. இப்போ அடுத்து ஒரு நாடகம் போடணுங்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, வெறும் ஜாலியாக மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு செய்தியோடு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு 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 எளிய ஒரு வாத்தியார் வீட்டு பையன், அந்த பையன் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பொது வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் பரபரங்க இருக்குது, கிராமமே பரபரப்பு. என்ன பரபரப்பு அப்படின்னா, அந்த இளைஞர்கள் சங்கத்தில் இருந்த அந்த வாத்தியார் பையனை ஒரு பஞ்சாயத்தில் கட்டி வச்சுருக்காங்க. எது கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, அவர் ஏதோ தப்பு செஞ்சிட்டார், கையும் களமாக பிடிச்சிட்டாங்கன்னு கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாரும் அந்த பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த கட்டப்பட்ட அந்த பையன் நிமிர்ந்து பார்க்குறான், யார் யார் அந்த பஞ்சாயத்தில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்போ ஆளை பார்க்குறான். ஆள் கோயில் பூசாரி. இந்த கோயில் பூசாரி இப்படி பார்த்த உடனே சின்ன ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, இவனை நீ தான் உட்காந்துருக்கியா நீதிபதியா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப, அவன் ஒரு நாள் இப்போ அந்த கோயிலில் உண்டியலை உடச்சி திருடுறப்ப இந்த இந்த கதாநாயகன் கட்டிக்கு வைக்கப்பட்டிருக்கானா அவன் பார்த்துருப்பான். நீ நீதிபதி அப்படின்ட்டு அடுத்த ஆளை பார்ப்பான். அடுத்த ஆள் அந்த ஊரில் இருக்க இன்னொரு நாட்டாமை. அந்த நாட்டாமை ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டு மாட்டிக்கிடுவான். அப்படி மாட்டிட்டு அவன் ஓடி வர்றப்ப இவங்க இந்த நண்பர்கள் தான் சேர்ந்து அவன் கீழே விழுந்தப்போ அவனை தூக்கி நிப்பாட்டிருப்பாங்க. 2, 3, 4, 5 பேரும் நீதி சொல்லக்கூடியவங்க. இந்த 5 பேரும் ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்ன தப்பு பண்ணாங்க, அந்த தப்பெல்லாம் இந்த பையங்களும் இவங்களும் சேர்ந்து எப்படி அவங்க பார்த்துட்டு அவங்கள மன்னிச்சு விட்டாங்க. ஆனால் அவங்க மறக்காமல் செய்யாத தப்புக்காக இந்த பையனை கட்டி வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுறாங்க. இந்த நாடகமே ரொம்ப அருமையாக இருக்கும். தப்பு செஞ்சவன்லாம் நீதிபதியாக இருக்கான், நல்லது செஞ்சவன் குற்றவாளியாக நிற்கிறான். தீர்ப்பு என்ன? இதான் நாடகத்தோட கதை. இப்படி அந்த அந்த பஞ்சாயத்தில் ஆரம்பித்து கட்டி போடப்பட்டிருக்கக்கூடிய கதாநாயகனாகவும், பிறகு அந்த இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்குக்கும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு செட்டு மாறும். ரொம்ப இது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணோம், நான் எங்கேயும் போய் டைரக்ஷன் படித்தேனா, எங்கேயும் போய் திரைக்கதை எழுதுறது படித்தேனா, சீன் செட்டிங் எதை பற்றியும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு உத்தியை கையாள முடியுங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன். எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நாடகங்கள், அந்த காலத்தில் கடவுள் வந்திருந்தார், மாமா விஜயம் போன்ற நாடகங்கள்லாம், நான் நரேந்திரனின் வினோத வழக்கு, இதெல்லாம் படித்து வச்சுருந்ததுனால நாடக மேடை எப்படி போடணும், நாடகத்தை எப்படி நடத்தணும், வசனம் எப்படி எழுதணும், நண்பர்களை எப்படி கூட்டம் தயார் பண்ணணும், இத்தனைக்கும் ஸ்க்ரீன் மாறுறதெல்லாம் இல்லைங்க. அவங்கவுங்க காஸ்டியூம் தான். அந்த காஸ்டியூம் வச்சுக்கிட்டு, முரட்டு மீசியாக இருந்தால் அவர் நாட்டாமல், இப்போ ஒல்லியாக இருந்தார்னா அவர் தலையாரி, அப்படி நாங்களாக ஒவ்வொரு பையனாக தேர்ந்தெடுத்து நாடக நடிகர்களை உண்டாக்கி இந்த நாடகத்தை நாங்கள் போட்டோம்னா இதுக்கு பெரிய வெற்றி கிடைச்சது. அவ்வளோ பேர் பாராட்டினாங்க. அதாவது தப்பு செஞ்சவனை தட்டி கேட்டவனை
தப்பு செஞ்சவன்லாம் தண்டிக்க வர்றானே அப்படிங்கிறதான் அபூர்வமான விஷயமா எனக்கு தோணுதுங்க. நானாக பெருமைப்பட்டுக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு எல்லாம் இருக்குது. அன்னைக்கு ஒரு கிராமத்தில் சோழவந்தான்ல இத்தனையும் என்னால் உருவாக்கிற முடிஞ்சுன்னு சொன்னால் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய தந்தையாரும் நான் கற்ற கல்வியும்னு சொல்லலாங்க. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி அபூர்வமான விஷயங்களை நிறைய பார்க்கலாங்க.